ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்டா, ரோப்ளாக்ஸில் இருக்கிற ஜெனரிக் குக்கிங் கேம் என்ற கேம் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஏற்கனவே ஆடிக்கிறேன். எனக்கு இந்த கேம் பேசிக்காக எனக்கு நல்லா பிடிக்கும். ஆனால் இது வந்து நல்லாவே நாங்கள் வந்து ரியலிஸ்டிக்காக ஆக்கிற குக்கிங் பண்ணுற மாதிரி ஏய்க்கும் காய்ஸ். ஓகே, ஐயோ போய்ட்டு சரி, ஓகே, நாங்கள் போய் டச் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். ஓகே, இந்த கேம் வீடியோக்குள்ளே நாங்கள் போவோம். ஓகே காய்ஸ், இங்கே ஜெனரிக் குக்கிங் கேம் இந்த தம்ப்நெயிலை பார்த்துக்கொள்ளுவோம், டிஸ்கிரிப்ஷன். ஓகே, வேறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாம் பண்ணிடுங்க. இப்போ வாங்க கேம் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது போன கேம் மாதிரி எதுக்கும் லேட் ஆகுது. ஓகே காய்ஸ், நான் இதுக்கு முந்தைய கொட்டனபி கேமுன்ற ஒன்று போட்டிப்போம். அதை வந்து பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஓகே காய்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் லேட் ஆகுது வரத்துக்கு. ஓகே, வெயிட்டிங் ஃபார் டேட்டா டு லோட் அப்படின்ட்டு வருது. டிப் யூஸ் ஸ்க்ரோல் வீல் டு அட்ராக்ட் அண்ட் ரீட்ராக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, இது என்னடா வருதே இல்லை. அப்படியே டக்குன்னு வாங்கலேண்டா. வந்துட்டு இது என்னது? என்னது? ஸ்விட்சர் க்ரியேட்டிவ் மோட் வேறு அன்ராக்டு சோலோ அப்படி வந்துக்குது. நாங்கள் இதில் அப்படி என்னத்துக்கு போவோம்னு பார்த்தீங்கன்னா சோலோ போவோம். ஓகேயா? ஏன்னா நான் விளாடினதுலேயே பெஸ்ட்டாக நினைக்கிறேன் சோலோ தான். அந்த மற்ற இதெல்லாம் விளாடினா வந்து வரைய வராது. ஓகே, அட்டெம்ப்டிங் டு டெலிபோர்ட்டுன்னு வருது. இப்போ தான் போகிறோம். ஓகே காய்ஸ், மறுபடியும் உழுக்க வாரோம். ஐயோ, வெயிட்டிங் ஃபார் டேட்டா டு லோட். டிப் யூஸ் ஸ்க்ரால் வீல் டு அட்ராக்ட் அண்ட் ரிட்ராக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, என்னத்தான் தானே வெயிட் பண்ணுவோம். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் பொறுமையாக இதான் எல்லாம் கிடைக்கும். ஓகே, அந்த க்ரீன் கலரை கொடுத்துருவோம். இது என்னது? ஹலோ செஃப், வாட் யூ லைக் டு என்னமோண்டு. ஓகே, இதுதான் நம்ம ரெஸ்டாரண்ட். ஓகே காய்ஸ், நம்மளுக்கு போவோம். இது வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கு வச்சுக்கிறாங்க. அதை என்ன அப்டேட் பண்ணவே இல்லை போல். சரி, ஓகே. நாங்கள் இதுக்கு வந்து ஃபஸ்ட் பர்சன் வச்சுக்கொள்ளலாம், அடுத்து தேர்ட் பர்சன் வச்சுக்கொள்ளலாம். எனக்கு வந்து பேசிக்காக ஃபஸ்ட் பர்சன் தான் பிடிக்கும். வச்சு நான் ஃபஸ்ட் பர்சனே வச்சுக்கொள்கிறேன். ஓகே காய்ஸ், கேமுக்கு வந்து லைட்டாக கிளிச் ஆகுது. கொம்பிங்க எப்படி மூணு தடவை திரும்பினா போதும், சரியாக வந்துடும்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், ஓகே, ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆகிட்டு இப்போ எங்களை எல்லாத்துக்கும் சர்வ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே காய்ஸ், வாங்க நாங்கள் அப்படி சுற்றி பார்ப்போம். ஓகே, இது வந்து எத்தனை மணி தேவை திறக்குமா? 2 மணிக்கு திறக்குமா, 10 மணிக்கு மூடுமா. வேறு இந்த 22ன்னு போட்டிக்கு தானே, அது வந்து 10 மணி தான். அதை தான் அப்படி போட்டிக்கிறாங்க. ஓகே, இது தான் நம்ம கிச்சன். இங்கே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க போல். இது நல்லா ஆடி மிச்சா காலமாகுது. ஆனால் வந்து லைட்டாக அப்கிரேடெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், வந்து நாங்கள் இந்த பிளெண்டரை தூக்கி 3 இங்கே உள்ளுக்க போட்டுவிட்டு எங்களுக்கு லேசி ஆகிடும். அப்போ தான் எங்களை கொண்டு கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அப்போ நாங்கள் இதை வச்சு எழுந்தானே, அது சாமான் எடுத்து வர நேரத்தில் வந்து இப்படி போட தேவை தானே. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு இப்படி செய்வோம். இதெல்லாம் ஒரு டிப்ஸ் தான். நீங்கள் வந்து இது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் விளாடுங்க. ஓகே காய்ஸ், வச்சிட்டோம். ஓகே, இப்போ பேனை எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த அடுப்புக்கிட்ட வைப்போம். அடுப்பில் சும்மா அதே மேலே ட்ரப் ஆகிரும். ஓகே, வேறு அங்கே என்னமோ டீக்கும் மறுபடியும் கிளிச் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி போவோம். ஓகே, இதில் வேறு என்ன, பாயிலிங் பாட் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த மறுபடியும் அதில் வச்சு நம்ம லேசி. ஓகே, இப்போ நாங்கள் ஆல் செட் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம கிச்சன், பார்த்துக்கோங்க எல்லோரும். ஓகே, நாங்கள் போய்ட்டு சர்வ் பண்ணுவோம். வேறு இதில் சொல்ல மாதிரி இதில் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் வருவாங்க, வேறு யாரும் வர மாட்டாங்க. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. ஓகே, சாக்லேட் டார்ட், டொமேட்டோ சூப், வேறு என்ன இருந்துச்சு அங்கே?
சால்மன் சுஷி. ஓகே, நான் இதை எடுத்துக்கொள்ளும். இதுக்குள்ளே ஏசி மாய்க்கு இப்போ கிட்ட போய்ட்டு கிளைம் கொடுத்துட்டா மெனு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மெனு இல்லைக்கு ஒப்டென் 1 இங்கே போட்டிக்குது. சால்மன்ஸ் அண்ட் ஃபீல் நம்ம போட்டிக்குது. அதில் மனசுள்ள கடையை வச்சு கொண்டு வேறு எடுப்போம். வேறு இப்போ வந்து பாயிலிங் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு தொட்டி தான் ஒரு தடவைக்கு போய்ட்டு கையில் போய்ட்டு எடுத்து கொண்டு வரது பதிலாக இதே போய்ட்டு எடுக்க. ஏன்னா உடுக்க தான் அந்த ஃபிஷ்ஷுக்கு சால்மன் ஃபிஷ் அதில் கேட்குது. அது இல்லை, இதா எங்கடா இந்த இருக்குது. ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாயிலிங் பொட்டுலுக்கு வச்சுருவோம். சரி, அந்த டொட்டிக்குது. அந்த டொட்டை வந்து இது மேலே வச்சு லைட்டாக ட்ராப் பண்ணாலே போய்ட்டு விழுந்துருச்சா. ஓகே, அடுத்து வந்து என்ன எடுக்கணும்? இது ரைஸ் எடுக்கணும். ரைஸ் வந்து இது பாயிலிங் பொட்டுலுக்கு வைக்கல, சிறிது கீழே ட்ராப் பண்ணிவிட்டு இது 2 கார்டாக இது பாயிலிங் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். சரி, ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வச்சுருவோம். ஓகே, இப்போ அந்த ரைஸ் எடுப்போம். இப்போ அந்த ரைஸ் எடுத்துட்டு அங்கே ஒரு ரைஸ் குக்கர் இருக்கும். ஓகே, இப்போ அந்த ரைஸை ட்ராப் பண்ணிவிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டுக்கு சரி, ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு சரி இந்த ஓட்டி ஒழுக்க வச்சு ஷேக் பண்ணணும். 2 3 4 ஓகே, அதில் காலி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு இடத்துல ஒரு மாதிரி ட்ராப் பண்ணுவோம். அப்புறம் இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து குக் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்மே உண்டிக்கு தானே அதை ஃபுல்லாக காட்டி நான் கிட்டே நிற்கணும். சும்மா சார் அது நான் தாண்டி போய்ட்டு இருந்தால் வந்து ஓவர் குக் ஆகிடும். அப்புறம் வந்து ரேட்டிங் தர மாட்டாங்க எங்களுக்கு. சரி, இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிக்கொள்வோம். அடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அந்த சுஷி சால்மன் நிற்கிது. செமனா அது இங்கே நிற்கிதுண்ணா. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கட்டிங் என்னமோ உண்டு இதுதான் இது இல்லை, அந்த அங்கன்ட்டு கொண்டிக்குது. அதில் போய்ட்டு வைக்கணும். வச்ச போகிற இந்த இங்கிட்டுக்கு வந்துடும். அந்த பிறகு இதில் ஒன்று எடுத்துகிட்டு இது எப்படி இங்கே போய் அந்த இடத்துல போய் ட்ராப் பண்ணணும். அதுக்கப்புறம் கத்திக்கிற இடத்துக்கு போகணும். நாங்கள் கத்தி எங்கே இங்கே. ஓகே, இங்கே நிறைய ஐட்டம் எல்லாம் இதெல்லாம் இங்கே தான் எடுக்கணும். ஓகே, நாங்கள் கத்தியை மட்டும் எடுத்துக்கொள்வோம். சரி, ஓகே, கத்தி எடுத்து கொண்டு போயிட்டு இப்போ அந்த டொட்டை வந்து அந்த ஃபிஷ்ஷு மேலே வச்சு லைட்டாக சாப் கொடுக்கணும். சாப் கொடுத்தா அதுவும் வெட்டி பட்டுரும். அப்புறம் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ரைஸை எடுக்கணும். ரைஸ் மோல்டை போட்டுட்டு டேக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து மோல்டுன்னு கொடுக்கணும். மோல்டுன்னு கொடுத்துட்டு அடுத்து வந்து ஒனிகீரி கொடுக்கணும். சரியா? ஓகே, ஒனிகீரி ஓகே, ஒனிகீரி கொடுப்போம். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், தெரியாமல் இதை செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பண்ணது வந்து ரைஸ் க்யூப் எடுத்து பண்ண வேண்டியது. சரி, ஓகே, நாங்கள் வந்து நிறைய ஷேக் பண்ணி வச்சு சுட்டி நம்மகிட்ட இன்னும் நிறைய ஏய்க்குது. ஓகே, அதை டேக் பண்ணிவிட்டு அப்படி போய்ட்டு மோல்ட் பண்ணிக்கொள்வோம். மோல்ட் பண்ணிவிட்டு ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நெசுக்கினேன். வேறு தெரியாமல் இதை நெசுக்கி போட்டுட்டு சரி, ஓகே, எனக்கு கொஞ்சோண்டு தான் இதை லாஸ்ட்டாக ஆகிக்கிது. இதே எடுத்துக்கொள்ளுவோம். ஓகே, இதை எடுத்துகிட்டு இதை இப்படி வச்சுட்டு இப்போ சரி ரைஸ் க்யூபோடு எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு இப்போ நாங்கள் போய்ட்டு பிளேட் எடுக்கணும். இந்த பிளேட்டெல்லாம் இங்கே தான் இருக்குது. பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே வைப்போம். இது பேர் என்ன, கஸ்டமர் வராமல் தான் சரி, வரமாட்டாங்க தான், இருந்தாலும் ஒரு பயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரைஸுக்கு மேலே அந்த டொட்டை வச்சுட்டு ட்ராப் பண்ண அப்புறம் கரெக்டாக போய்ட்டு உட்காந்து கொள்ளணும். மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு இதை போய்ட்டு ட்ராப் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் இதுக்கு மேலே வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த டிஷ்ஷை செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ போய்ட்டு கொடுப்போம். நீங்கள் கேட்குற எனக்கு விளங்குது, எப்படிடா அந்த ஃபிஷ்ஷஸ் இது சமைக்க மாட்டேன்னு கேட்பீங்க. ஆனால் வந்து சைனீஸ் ஆட்களெல்லாம் அப்படி தானே செய்வாங்க. சோசியல்லாம் இந்த கொண்டைக்காரியம்மா இது தான். அதனால எப்படி ஒரு கொண்டை வச்சுக்கிறோம். சரி, 5 ஸ்டார் கொடுத்துட்டா. ஃப்ரெண்ட்ஸ், இது தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து ரேங்க் ஏறும். இப்போ நான் 12 வைக்கிறேன். அப்படியே எனக்கு அப்படி செஞ்சு ரேங்க் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து 5 ஸ்டார் எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் இதாகும். இப்போ நாங்கள் கட் பண்ணுவோம். கட் பண்ணிவிட்டு அடுத்த ஆர்டர் வரக்காட்டி வெயிட் பண்ணணும். என்ன? ஓகே, கொஞ்ச நேரம் இங்கே இருப்போம். கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட் வேணும். இது யாருடா? இது நம்ம ஃப்ரெண்டு தான்.
ஓகே ஃப்ரைடே கேட்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது லேசியாக இருக்கும். ஸோ கிட்ட போய்ட்டு கிளைம் கொடுத்துருவோம். ஆனால் இது வந்து லேசி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், obtain one again correct into pan. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து ஒரே ஒரு ஐட்டம் தான் தேவை. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை எண்ணெய்க்கு பார்த்து வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு எடுக்கலாம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு போயிட்டு அது பேனெல்லாம் வச்சு பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு அப்படி சைடுக்காக போயிட்டு அப்படி அங்கே வருதில்லை. ஓகே, போயிட்டு க்ரெக் கொடுக்கணும். க்ரெக் கொடுத்தா போய்ட்டுரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இங்கே வந்து 2 அடுப்பிக்கு turn on 1 turn on 2 இது. அப்போ நாங்கள் turn on 2 போட்டுக்கொள்ளுவோம். அதேமாதிரி இதுலேயும் பார் இருக்குது. பார் ஃபுல்லாக காட்டி நாங்கள் கிட்ட வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டு அதுக்கு ஓவருக்கு ஆகிடும், அதனால் ஐசிக்கே சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்கள் செகண்ட் ஆர்டர். ஓகே, அதை ஆஃப் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணிவிட்டு போய்ட்டு பிளேட் எடுத்துகிட்டு வருவோம். ஓகே, பிளேட் எடுத்தாச்சு. இப்போ அது கீழே அலேக்காக கொண்டு போய்ட்டு டமார் அப்படி வைப்போம். அப்புறம் போய்ட்டு அந்த ஆம்லெட்டை ஃப்ரைடேக்கு தூக்கி மேலே வைப்போம். வச்சுட்டு ட்ராப் கொடுப்போம். ஓகே, இப்போ அதை க்ரப் பண்ணிவிட்டு போய்ட்டு நம்மளோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்துடுவோம். பெண் குயின் வாயேன் இந்த வச்சுக்கோ, தின்னு. ஓகே, இவனு 5 ஸ்டார் கொடுத்திக்கிறேன். நம்மளே லைட்டாக ரேங்க் ஏறிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூ கொடுப்போம். இவன் என்ன கேட்டிக்கிற ஸ்பெக்கட்டி, இதெல்லாம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நானே செஞ்சு மொக்க வாங்கிட்டேன். ஓகே, இது ரைஸ் பவுலாக சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் அது மாதிரி தான் நல்லா. ஐயோ 3-4 இது வந்திக்குதே. சரி, ஓகே. obtain 1 rice second என்னென்னமோ போட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை மனசோட கலை வச்சு கொண்டு நான் செய்கிறேன். சொல்லி கொண்டு தான் ஓவராக பேசுகிறேன்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, இப்போ ரைஸ் எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ ரைஸ் எடுத்து போய்ட்டு நான் ஃபஸ்ட் செஞ்ச மாதிரி தான் அந்த இதில் போய்ட்டு ஷேக் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதில் இதில் தக அடுத்து ஷேக் ஆகும். உழுக்கப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது உழுக்க ஆகுதே இல்லை. சரி, கொஞ்சம் மீனிங்க இது வந்து இன்னும் வருதே இல்லை. ஐயோ பக்காவிட்டா. சரி, ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடி எடுப்போம். இப்போ எடுத்துகிட்டு இப்போ ஷேக் பண்ணி பார்ப்போம். வா ஒழுங்கா வா. சரி, எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஷேக் பண்ணுவோம். 1 போர்ஷன் தான் கேட்குறாங்க. சொல்லி ட்ராப் பண்ணிவிட்டு அது ஒன்று போட்டேன்னா தண்ணி எடுக்க போகணும் வேணா. ஓகே, இப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஜக்கை வந்து உழுக்க வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு வந்து டர்ன் ஆன் பண்ணுவோம். டர்ன் ஆன் பண்ணோன்னே பாருங்கள், இந்த இப்போ வந்து ஏறுது 4% ஃபில் அப்படி கேட்டி தானே. நாங்கள் வந்து சரி வந்து 30 வந்தப்பறம் எடுப்போம். ஓகே, அது நிறையட்டும். அதுக்காண்டி பாட்டு படிப்போமா? மோனிகா மை டியர் மோனிகா லவ் யூ மோனிகா. ஐயோ சரி, நாங்கள் வந்து படித்தே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்ருங்கோ. படிக்கிறதுக்கு அப்புறம் தண்ணியை நிறைஞ்சிட்டு அதுமாரி லைட்டாக கொண்டு நிறைஞ்சிட்டு அதை கண்டுக்கொள்ளாதீங்க. சரி, இப்போ நாங்கள் அதை போர் பண்ணுவோம். போருண்டா ஊற்றுற கீழே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஊற்று 150 ml வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நாங்கள் அதை எங்கே எடுத்தோமோ அங்கேயே போய்ட்டு வச்சிருவோம். அப்போ தான் ஈஸியாக வைக்கணும் போய் எடுக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வச்சாச்சு. அப்போ நாங்கள் அப்படியே போய்ட்டு பவுலையும் அப்படி போய்ட்டு வச்சுட்டு வந்துடுவோம். ஓகே, நம்மளுக்கு மறுபடியும் சோம்பேறி ஆயிடுச்சு. மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணுவோம். சரியா, இப்போ இதில் வந்து 2 பார் ஓடுது. இதில் வந்து லிக்விடும் போட்டிக்கணும், ரைஸும் போட்டிக்கணும். அப்போ வந்து 2ம் சரி சமமாக இருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக கோல்டாக இருக்குது எனக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஸ்டாப் பண்ணுவோம். அடுத்து வந்து ஓப்பன் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்த இதை எடுக்கணும். டேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வைக்கணும். அது மேலே ட்ராப் பண்ணினோடனே எல்லாம் மோல்டு நெசுக்கிட்டேன்னா சரி, ட்ராப் பண்ணி நெசுக்கிட்டு ஓகே, இதில் என்னென்னலாம் போட்டிங்கன்னு காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட பிராண்டுக்கு கொடுத்துருவோம். அவ்வளோதான். ஓகே, எங்கடாவ இங்கே வளர்க்குறாவா? ஏண்டி 3 கோடி வந்துக்க மாட்டியா? தொங்கலை தான் எப்படியா? சரி, தின்னு தொலை. ட்ராப் வச்சு தின்றாயி. இதுக்கும் நம்மளுக்கு 5 ஸ்டார் கிடச்சிட்டு ரேங்க் ஏறிடும். யா தேங்க்யூ ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் வீடியோவை நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்ளுவோம். பார்ட் 2 போட்டு நாளைக்கு இந்த
நாளைக்கு இந்த வீடியோ நாளைக்கு பார்ட் 2 வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுறங்க, ஃபாலோ பண்ணிடுங்க, எல்லாம் பண்ணிடுங்க. அதுவிட உங்களுடன் விடை பெறுவது ஃபாலி ட்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.